ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி கார்ட்போர்ட் உபயோகப்படுத்தி க்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ளே வந்து பொம்மைகள் செய்கிறதுக்கும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த க்ளே செய்கிறதுக்காக நான் கார்ட்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்டை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையாலேயே கூட இந்த கார்ட்போர்டை கிழிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து எந்த விதமான மெஷர்மெண்ட்டும் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்ட்போர்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி சேர்த்துட்டு இதை 4லேருந்து 5 மணி நேரம் கிட்ட இதை நல்லா ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். இந்த சுடு தண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறம் அடிக்கடி கையாலேயே இதை நல்லா அமுத்தி விடுங்க. தண்ணியில் வந்து இது வந்து நல்லா ஊறணும். அடிக்கடி நீங்கள் கையால் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை நல்லா அமுழ்த்தி விட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஊறி வரும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கிட்ட ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். கையால் நீங்கள் தொடும்போதே தெரியும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை வந்து தண்ணியெலாம் இல்லாமல் இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச தண்ணி இதில் மிச்சம் இருக்கும். அந்த தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது. அதனால் இந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கார்ன்ஃப்ளவரோ அல்லது மைதாவோ சேர்க்க போகிறதில்ல. இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டு தான். இதை கீழே ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை கரகரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த தண்ணியோட அளவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல. இந்த கார்ட்போர்ட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கார்ட்போர்ட் பீஸ் இருக்கக்கூடாது. அதனால இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையால் நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். இதை பிழிஞ்சிட்டு எடுத்து உதிர்த்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்தில் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் வந்து நான் எடுத்து இந்த கார்ட்போர்ட் பேஸ்ட்டை நல்லா பிழிஞ்சிட்டு உதிர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். பொதுவாக நம்ம பேப்பர் க்ளேயில் கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இந்த க்ளேவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரோ மைதாவோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கார்ட்போர்ட் பேஸ்ட்டை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம க்ளூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக செய்கிறீங்க, உடனே நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம்மேட் க்ளூ சேர்த்து இதை ரெடி பண்ணிக்கோங்க. அது நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து வச்சுருந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஹோம்மேட் க்ளூ யூஸ் பண்ணுறதை விட ஃபெவிகால் அல்லது ஒயிட் க்ளூ கடையில் வாங்கினதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறையா செய்கிறதுனால கடையில் வாங்கின க்ளூ தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த க்ளே நான் ரெடி பண்ண போகிறேன். அல்லது நாளைக்கோ அல்லது நாளைக்கு மறுநாளோ நான் வந்து இதில் வந்து பொம்மைகள் செய்ய போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் க்ளூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். தேவையான அளவுக்கு மட்டும் க்ளூ சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடிக்கடி பஞ்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜிப்லாக் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளேவோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ளூ சேர்த்துக்கோங்க. இதுக்கும் எந்த அளவும் கிடையாது. இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கார்ட்போர்ட் க்ளே ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நான் வந்து எப்படி கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஜுவல்ஸும் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.